ஓம் நம சிவாய. சிவா ஹரி ஓம். ஸோ மக்களே, நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு காணொளி உள்ள போவோம். அதாவது பழங்களுடைய மருத்துவ குணம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு காணொலியில் பார்த்தீங்கன்னா மாம்பழத்தை பற்றி, மாம்பழம் சார்ந்த உணவுகளை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். எப்பவும் போல சமீப காலங்கள்லாம் முன்னுரையா அடியனை பத்தி சொல்றது வழக்கம். அதுல அடியனோட பேர் ஏ ரவி, யோக ரத்னா, யோக சிரோமணி, யோக வல்லபா, யுவஸ்ரீ. கடந்த 1987 வருடத்திலிருந்து யோகா பயிற்சி கொடுத்துட்டு வரேன். இங்கே சென்னையிலையும் பிற நாடுகளிலையும் யோகா பயிற்சி கொடுத்துட்டு வரேன் 1987 இருந்து. யாருக்காவது சென்னையில் கிளாஸ், யோகா கிளாஸ் தேவைன்னா டைரெக்டாக உங்கள் வீட்லேயே இல்லத்துலேயே கிளாஸ் எடுத்துருவேன். ப்ளஸ் ஆஃபீஸ் கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் என்ன தயவு செய்து கால் பண்ணுங்கள். கைபேசி எண் 9840104526. உங்கள் காலுக்கு அவசரம் அடியன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? அது இல்லாமல் உலக அமைதி காப்பாளர், அதாவது கடந்த 1985 வருடத்திலிருந்து சுமார் 3 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே சைக்கிள்லேயே மிதிவண்டியிலேயே இந்தியாவில் பல மாநிலங்களில் உலக அமைதிக்காகவும், போர் இல்லா உலகம், அணு ஆயுதம் கூடாது, குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது, மற்றும் கல்வி, மருத்துவம், சுகாதாரம், உலகம் வெப்பமாக ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், செடி, மரம், கொடி இது மாதிரிலாம் வளர்க்கலாம். இதை பற்றியெல்லாம் நிறைய தகவல்களோடு தான் அந்த பயணம்லாம் நான் மேற்கொண்டுள்ளேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே உலக அமைதிக்காக மோட்டார் சைக்கிள், இருசக்கர வாகனத்துலேயே பயணிச்சிருக்கேன். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா மகா கும்பமேளா வந்தது இல்லைங்களா, 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அது வரும். அதுக்கு அடியன் இங்கேருந்து ஒரு 5100 கிலோமீட்டர் 10 மாநிலங்களில் சுற்றி வந்திருக்கேன். போயிட்டு இப்போ பாருங்க மகா கும்பமேளாவோட தீர்த்தம். ஸோ இந்த காணொலி வழியாக எல்லாருக்கும் இந்த தீர்த்தத்தை தெளிக்கிறதா நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படியே நினச்சிக்கோங்க. அப்படியே அந்த தீர்த்தம் உங்களுக்கு தெளிக்கிறேன். ஏன்னா இதை பல ஆயிரம் கோடி பேருக்கு நான் கொடுக்க முடியாது டைரெக்டாக. அதனால இந்த காணொலி மூலிமா இதை நீங்கள் அட்லீஸ்ட் பார்த்ததுக்கு நீங்கள் நிறைய புண்ணியம் அடைஞ்சிருப்பீங்க. அதனால தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே. அதனால தான் பார்த்தீங்கன்னா முன்னுரையில் இந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன். பாருங்கள், மகா கும்பமேளாவோட தீர்த்தம் திருவேணி சங்கம்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. அலகாபாத் பிரயாகராஜிலேருந்து மோட்டர் பைக்லேயே போயிட்டு வந்தேன். சரிங்களா? இப்போ நம்ம நேராக காணொலி உள்ள போயிடுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பழம் பார்த்தீங்கன்னா மாம்பழம். மாம்பழம் சார்ந்த பல விஷயங்களை மருத்துவ குணங்கள்லாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு பழைய நூல் எனக்கு கிடைத்தது. அதுல இருந்து தான் உங்களுக்குலாம் வாசிக்க போகிறேன். அப்படியே நம்ம பார்ப்போங்களா? மா, பலா, வாழை, எத்தனையோ பழங்கள் இருந்தாலும் இந்த 3 பழங்களையும் தமிழன் முதன்மைப்படுத்தியதற்கு அவற்றின் இனிமை மட்டுமில்ல காரணம், அவற்றில் உள்ள மருத்துவ குணங்களும் முக்கிய காரணமாகும். இந்த 3 கனிகளிலும் முதன்மையானது மாம்பழம். இனிப்புடனும் சற்று துவர்ப்பும் கலந்து ஊட்டச்சத்து மிகுந்தது இது. பழங்கால ஆய்வு கட்டுரைகளில் மாம்பழத்தை ஆம்ரிபலா என குறிப்பிட்டிருக்கிறார்கள். உடல் வலிமையை தரக்கூடியது என்கிறார்கள். அது எப்படி உடல் வலிமை தரும் என்று நீங்கள் நினைக்கக்கூடும். உணவுப் பொருட்களை செரிக்கவும் மலச்சிக்கலை போக்கவும் ஆற்றல் பெற்ற எதுவும் உடல் வலிமையை தர முடியும் என்பது மருத்துவர்களின் கருத்து. அந்த வகையில் மாம்பழத்திற்கு இந்த 2 குணங்களும் ஏராளமாக இருக்கிறது. பாருங்க மக்களே, மாம்பழத்தை பத்தி அப்படியே வரப்போகுது. அப்படியே நீங்களும் கேட்டுட்டே இருங்க, பயனுள்ளதா இருக்கும். முழுவதுமா கேளுங்க. மாம்பழங்களில் பல ரகங்கள் உண்டு. ரகங்களுக்கேற்ப தரமும் மாறப்படும். புளிப்பு மற்றும் துவர்ப்பு சுவையுடைய பச்சை மாங்காய் உடலில் பித்தத்தையும் வாயுவையும் ஏற்படுத்தும்.
பச்சை மாங்காயை சிறு துண்டுகளாக நறுக்கி நிழலில் உலர்த்தி செய்யப்படும் பொடி இந்தியில் ஆம்சூர் என்று அழைக்கப்படுகிறது. கருஞ்சிவப்பு நிறத்தில் உள்ள புளிப்பும் துவர்ப்பும் நிரம்பிய இந்த பொடி உணவுக்கு சுவை கூட்டுவது மட்டுமின்றி வாயு தொல்லையையும் போக்கும். கனிந்த மாம்பழம் அதிக சுவையையும் ஊட்டச்சத்தையும் உள்ளடக்கியது. சிறிய மற்றும் நடுத்தர அளவில் உள்ள ஒரு மாம்பழத்தில் வெண்ணெய் மற்றும் பாதாமில் உள்ளதை விட மனிதனுக்கு தேவையான ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கிறது. மனித உடலின் நரம்பு, தசை, மூளை, இதயம் மற்றும் பல பாகங்களுக்கு வலுத்தரக்கூடியது. பித்தம், கபம், குடல் புண் ஆகியவற்றை தடுக்கக்கூடியது. இரத்தத்தை சுத்தப்படுத்தி அதில் உள்ள கிருமிகளை அழிக்கக்கூடியது. மாம்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. பழத்தை அப்படியே சாப்பிடுவதை விட சிறு துண்டுகளாக நறுக்கி சாப்பிடுவது நல்லது. மாம்பழம் சாறுடன் பால் கலந்து அருந்தினால் புரோட்டீன் அதிகமாக கிடைக்கும். இது மாம்பழத்தில் தனியாக கிடைப்பதில்லை. உடலுக்கு கட்டுக்கோப்பான தோற்றத்தை தருவதுடன் கிருமிகளையும் எதிர்த்து போராடும். முழு மாம்பழமாக சாப்பிடும்போது சுவை அதிகமாக இருக்கும். அதை தவிர்த்து சாலட், சட்னி, முரப்பா, ஊறுகாய், ஆம்ராஸ், அல்வா, பர்ஃபி, குல்பி, மா அப்பளம், பன்கந்தா போன்றவை செய்து சாப்பிடலாம். மாமரத்தின் வேர், கிளை, தண்டு, பூ, பிஞ்சு மாம்பழம், பிஞ்சு, பழம் இவை அனைத்து மருத்துவ குணம் கொண்டவையாகும். இவை தவிர மாமரம் கீழ்கூறிய வேறு பல காரணங்களுக்காகவும் பயன்படுகிறது. அவை வீட்டில் ஒரு விசேஷம் என்றால் மாமர இலைகளை கயிற்றில் கட்டி வாசலில் தோரணமாக தொங்க விடுவார்கள். 2. புனித சடங்குகளில் நீர் நிரம்பிய பாத்திரத்தில் மாமர கல்லிகளை நிரப்புவது வழக்கத்தில் உள்ள பழக்கம். 3. மாமர கட்டைகளில் பலியிடும் நிகழ்ச்சிகளை நடத்துவது இந்துக்கள் புனிதமாக கருதுகின்றனர். 4. மாம்பூக்களை சாமி வழிபாட்டுக்கும் பயன்படுத்துகிறார்கள். 5. மாமரக்கட்டையிலிருந்து கதவு, ஜன்னல், நாற்காலி போன்ற வீட்டு உபயோக பொருட்களை தயாரித்து பயன்படுத்துகின்றனர். 6. மாமர சருகுகள் எரிபொருளாக பயன்படுகிறது. 7. உதிர்ந்து சருகுகளான மாமர இலைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட உரம் விவசாயத்திற்கு பயன்படுகிறது. மாம்பழம் அதிகமாக சாப்பிட நேர்ந்தால் கீழ்கண்டவற்றில் ஏதேனும் ஒன்றை பின்பற்ற வேண்டும். 1. சில நாவல் பழங்களை சாப்பிடலாம். 2. சீரகம் ஊற வைத்த தண்ணீரை பருகலாம். 3. சீரகத்தை வெறுமனே வறுத்து கல்லுப்புடன் சேர்த்து சாப்பிடலாம். குறிப்பு: வெறும் வயிற்றில் மாம்பழம் சாப்பிடக்கூடாது. மாம்பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் ஜீரண கோளாறு, மலச்சிக்கல், வாயு தொல்லை, இரத்தம் சம்பந்தமான கோளாறுகள் மற்றும் கண் சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்படும். 3. மாம்பழம் சாப்பிட்டவுடன் ஒருபோதும் தண்ணீர் குடிக்க கூடாது. மருத்துவ குணநலன்கள். பொதுவான பானம். 1.
மாம்பழத்தை பாலுடன் சேர்த்து பானமாக அருந்தினால் உடலுக்கு உடனடி சக்தியும் உற்சாகமும் கிடைக்கும். 2. மாலை வேளைகளில் தொடர்ந்து மாம்பழ ஜூஸ் பருகினால் உடல் சோர்வு நீங்கும், நரம்பு மண்டலம் மேம்படும். 3. மாம்பழம் அல்லது மா முரப்பாவை சாப்பிடுவதற்கு பின் சாப்பிடுவது உடல் எடையை அதிகரிக்க உதவும், அத்துடன் உற்சாகபானமாகவும் இருக்கும். இந்த 3வது விஷயத்தை மீண்டும் படிப்போம். மாம்பழம் அல்லது மா முரப்பாவை சாப்பிட்டதற்கு பின் சாப்பிடுவது உடல் எடையை அதிகரிக்க உதவும். அத்துடன் உற்சாகபானமாகவும் இருக்கும். மனச்சோர்வு அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு. அதுல ஒரு கோப்பை பாலுடன் மாம்பழச்சாறு, ஒரு கோப்பை, ஒரு தேக்கரண்டி இஞ்சிச்சாறு மற்றும் சர்க்கரை கலந்து சாப்பிட்டால் மனசோர்வை நீக்கி இதயத்தை பலப்படுத்த உதவும். அடுத்து முடி உதிர்தல். என்ன சொல்றாங்கன்னா, மாம்பழ கொட்டையை தூள் செய்து கடுகு எண்ணெயுடன் சேர்த்து காய்ச்ச வேண்டும். அப்படி காய்ச்சி தயாரிக்கப்பட்ட மாம்பழ எண்ணெயை ஆற வைத்து வடிகட்ட வேண்டும். அந்த எண்ணெயை தலையில் மசாஜ் செய்து 2 மணி நேரம் கழித்து குளித்தால் முடி உதிர்வது மற்றும் இளநரை போன்றவை சரியாகும். என்ன நேயர்களே, மாம்பழ கொட்டையை வேஸ்ட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி செய்யுங்க. அப்புறம் அடுத்த குறிப்பு, தலைவலி. மாம்பழ கொட்டையை சிறிதளவு ஆட்டுப்பாலுடன் சேர்த்து அரைத்து நெற்றியில் பற்று போட்டால் தலைவலி குணமாகும். ஆட்டுப்பாலோட சேர்க்க சொல்றாங்க. ஆட்டுப்பாலுக்கு எங்க போகுது? சில நேரத்தில் கிடைச்சதுன்னா மாம்பழ கொட்டையை சிறிதளவு ஆட்டுப்பாலுடன் சேர்த்து அரைத்து நெற்றியில் பற்று போட்டால் தலைவலி குணமாகும். அடுத்த குறிப்பு, இரத்த சோகை. மாம்பழத்தை பாலுடன் சேர்த்து தொடர்ந்து பருகினால் இரத்த சோகை விரைவில் குணமாகும். அடுத்த குறிப்பு, அஜீரணம் மற்றும் வயிற்றுக் கோளாறுகள். 1. மாம்பழத்தை பாலுடன் சேர்த்து சாப்பிட்டால் மலச்சிக்கல் மற்றும் ஜீரண கோளாறுகள் உடனடியாக சரியாகும். 2. 70 கிராம் மாம்பழச்சாறுடன் 2 கிராம் சோந்த் சேர்த்து காலையில் சாப்பிட்டால் பசியை தூண்டி அஜீரண கோளாறுகளை நீக்கும். 3. மாங்கொட்டையை பொடி செய்து அதனை சம அளவு தேனுடன் குழைத்து சாப்பிட்டால் வாயு தொல்லைக்கு உடனடியாக நிவாரணம் கிடைக்கும். 4. மீன் சாப்பிட்டதால் ஏற்படும் வயிற்றுக் கோளாறுகள் மாம்பழ துண்டுகள் அல்லது மாம்பழச்சாறு சாப்பிடுவதால் சரியாகும். அடுத்த குறிப்பு பசியின்மை. 1. மாங்காய் சாறுடன் சிறிதளவு உப்பும் சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்டால் பசியின்மை நீங்கும். சாப்பிட்டவுடன் மாம்பழ முரப்பா சாப்பிடுவதும் நல்ல பலனை அளிக்கக்கூடியது. அடுத்த குறிப்பு வயிற்றுப்போக்கு. மாம்பழ சாறு அரை கோப்பையுடன் 25 கிராம் தயிர், ஒரு தேக்கரண்டி இஞ்சி சாறு சேர்த்து ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு கட்டுப்படும். இதை நம்ம திருப்பிய படிப்போம். மாம்பழ சாறு அரை கோப்பையுடன் 25 கிராம் தயிர், ஒரு தேக்கரண்டி இஞ்சி சாறு சேர்த்து ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை சாப்பிட்டால்
வயிற்றுப்போக்கு கட்டுப்படும். 2. மாங்கொட்டை பொடியை 10 அல்லது 15 கிராம் எடுத்து தினமும் 2 அல்லது 3 முறை சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு கட்டுப்படும். 3. மாங்கொட்டைக்குள் இருக்கும் பருப்பை அரைத்து அந்த கலவையை வயிற்றில் தடவினாலும் வயிற்றுப்போக்கிற்கு நிவாரணம் கிடைக்கும். மாங்கொட்டை உள்ள அந்த ஒரு பருப்பு இருக்கு பாருங்க, வெள்ளையா, அதை சொல்றாங்க. அடுத்து இன்னொரு குறிப்பு, வயிற்றுக்கடுப்புன்னு போட்டிருக்க ஒரு குறிப்பு. அதுல 1. மா இலைகளை அரைத்து 20 கிராம் அளவில் சாறெடுத்து அதனை ஆட்டுப்பாலில் தேனுடன் கரைத்து தினமும் 3 முறை சாப்பிட்டால் வயிற்றுக்கடுப்பு குணமாகும். 2. மாமரப்பட்டையை பொடியாக்கி தேனுடன் கலந்து ஒரு நாளைக்கு 2 முறை சாப்பிட்டால் வயிற்றுக்கடுப்பு கட்டுப்படும். 3. மாங்கொட்டையில் இருக்கும் பருப்பை பொடி செய்து 2 கிராம் எடுத்துக்கொண்டு அதே அளவு நாவல் பழம் கொட்டை பொடி மற்றும் பனங்கற்களுடன் சேர்த்து தண்ணீரில் கரைத்து 3 வேளை பருகினால் வயிற்று கடுப்புக்கு நிவாரணம் கிடைக்கும். 4. மாங்கொட்டை பொடியுடன் திரிந்த பாலில் வடிகட்டி எடுக்கப்படும் வே வாட்டரை கலந்து சாப்பிட வயிற்றுக்கடுப்பு சரியாகும். 5. மாமர இலைகளை நிழலில் உலர்த்தி பொடி செய்து தண்ணீருடன் ஒரு நாளில் 2 அல்லது 3 முறை சாப்பிட்டால் உடனடியாக வயிற்றுக்கடுப்பு சரியாகும். அடுத்த குறிப்பு வாந்தி, வாமிட். மாங்கொட்டையில் உள்ள பருப்பை தூள் செய்து 20 கிராம் எடுத்துக்கொண்டு அதை 1 லிட்டர் தண்ணீரில் கரைத்து அதை 250 மில்லியாக வரும் வரை சுண்ட காய்ச்சி பனம் கற்கண்டுடன் தேனுடன் கலந்து சாப்பிட்டால் வாந்தி வருவது நிற்கும். அடுத்த உணர் குறிப்பு, கர்ப்ப காலத்தில் ஏற்படும் மூச்சு திணறல். 1. கனிந்த மாம்பழத்தை சாப்பிட்டால் கர்ப்ப காலத்தில் மசக்கையால் ஏற்படும் வாந்தி குணமாகும். 2. மாங்கொட்டைக்குள் இருக்கும் பருப்பை பொடியாக்கி சர்க்கரையுடன் சேர்த்து தண்ணீருடன் கலந்து குடித்தால் தீராத தாகமும் தீரும். 3. மா இலையில் அரைத்து 10 கிராம் சாறெடுத்து அதை தேனுடன் கலந்து தினமும் 3 அல்லது 4 முறை சாப்பிட்டால் மூச்சு திணறல் சரியாகும். அடுத்த குறிப்பு, கண் கோளாறுகள். கண். 1. மாம்பழச்சாறு மாலைக்கண் நோய்க்கு மிகவும் நல்லது. 2. மாங்காயை சாறெடுத்து சூடுபடுத்தி அந்த சாறை இதமான சூட்டில் ஒத்தடம் கொடுக்க கண்வலி, கண் சிவந்து காணப்படுவது, கண் எரிச்சல் ஆகியவை சரியாகும். அடுத்த குறிப்பு பல் தொந்தரவு. 1. மாங்கொட்டையின் பருப்பை பல்பொடியாக பயன்படுத்தினால் வாய் துர்நாற்றம், பயோரியா போன்ற அனைத்து பல சம்பந்தமான நோய்களும் தீரும். 2. மா இலையின் சருகுகளை எரித்து சாம்பலாக்கி அதனுடன் கடுகு எண்ணெய் மற்றும் உப்பு சேர்த்து பல் மேல் தடவினால் ஈறு பலம் பெற்று பல் பலபலவுடன் காணப்படும். அடுத்த குறிப்பு, தொண்டைக்கட்டு. மா இலைகளை வேக வைத்து அந்த தண்ணீருடன் தேன் சேர்த்து பருகினால் தொண்டைக்கட்டு உடனடியாக சரியாகும். அடுத்த குறிப்பு, வறட்டு இருமல்.
மாம்பழச்சாற்றை தேனுடன் சேர்த்து சாப்பிட வறட்டு இருமல் மற்றும் நுரையீரல் சார்ந்த நோய்களுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அழகு குறிப்பு. மாம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டால் உடல் மிருதுவாகவும் பளபளப்பாகவும் ஆவதுடன் நிறமும் பொலிவும் கூடும். அடுத்து தோல் நோய்களின் குறிப்பு. மாம்பழ சாற்றை எண்ணெய் மற்றும் கல்லுப்புடன் சேர்த்து பாதிக்கப்பட்ட பகுதி மேல் தொடர்ந்து தடவி வர கரப்பான், தோல் வறட்சி போன்ற தோல் சம்பந்தமான வியாதிகள் மட்டுப்படும். அடுத்த குறிப்பு மண்ணீரல் கோளாறுகள். மாம்பழச்சாறு 50 முதல் 60 கிராம் வரை எடுத்துக்கொண்டு அதனை 10 முதல் 15 கிராம் தேனுடன் சேர்த்து குழைத்து தினமும் சாப்பிட்டு வந்தால் ஈரலில் ஏற்பட்ட வீக்கம் சரியாகும். ஃபேட்டி லிவர், ஈரல் வீக்கம் இருக்குங்களா, அதுக்கு சொல்றாங்க. அப்புறம் கல் அடைப்பு அப்படின்னு ஒரு குறிப்பு. பச்சை மர இலைகளை நிழலில் உலர்த்தி பொடி செய்து அந்த பொடியில் 8 கிராம் எடுத்துக்கொண்டு இரவு முழுவதும் 1 டம்ளர் நீரில் ஊற வைத்து குடித்தால் கல் அடைப்பு நீங்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஈரல் கோளாறுகள். 1. மாமர பிசின் ஈரல் சம்பந்தமான நோய்களை தீர்க்கும் மருத்துவ குணமுடையது. 2. மா இலைகளால் தயாரிக்கப்பட்ட தேநீரும் ஈரல் சம்பந்தமான கோளாறுகளை நீக்க வல்லது. அடுத்த குறிப்பு தூக்கமின்மை. இரவில் மாம்பழத்தை 1 கோப்பை பாலுடன் சேர்த்து சாப்பிட்டால் தூக்கமின்மை உடனடியாக சரியாகும். அடுத்த குறிப்பு சர்க்கரை நோய். மாம்பழச்சாற்றுடன் சம அளவு நாவல் கொட்டை பொடியை கலந்து சாப்பிட்டால் சர்க்கரை நோய் கட்டுப்படுத்த முடியும். அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா மூலம், பைல்ஸ். 1. கனிந்த மாம்பழத்தின் உட்பகுதியில் உள்ள பருப்பை தினமும் சாப்பிடுவது மூல நோய்க்கு மிகவும் நல்லது. 2. மாங்கொட்டையின் உட்பகுதியை பொடி செய்து அதை தினமும் 2 அல்லது 3 முறை சாப்பிட மூல நோய் குணமாகும். அடுத்த குறிப்பு வயிற்று வலி. உடல் சூட்டினால் இரவு நேரங்களில் ஏற்படும் வயிற்று வலிக்கு ஆலம் பொடியுடன் நௌசதாரை கலந்து தூங்குவதற்கு முன் தொப்புளுக்கு கீழே தடவினால் உடனடி நிவாரணம் கிடைக்கும். அடுத்த குறிப்பு வெள்ளைப்படுதல். மாமரப்பட்டையை 1 கிலோகிராம் எடுத்து அதனை 5 கிலோ தண்ணீரில் கரைத்து அந்த தண்ணீர் 1 லிட்டராக சுண்டும் வரை காய்ச்சி தினமும் 2 அல்லது 3 முறை குடித்தால் வெள்ளைப்படுதல் உடனடியாக சரியாகும். அடுத்த குறிப்பு இரத்தக்கட்டு. மாங்கொட்டையின் பொடியை கடுகு எண்ணெயுடன் கலந்து அந்த எண்ணெயை பாதிக்கப்பட்ட பகுதி மேல் அழுத்தி தடவி மசாஜ் செய்தால் இரத்தக்கட்டு விரைவில் சரியாகும். அடுத்த குறிப்பு வேனல் கட்டிகள். மாம்பழத்தை அப்படியே ஜூஸ் செய்து அந்த சாறை அப்படியே முகத்தில் தடவி வர உடல் சூட்டினால் ஏற்பட்ட கோளாறுகள் நீங்கும். அடுத்த குறிப்பு வயிற்றுப்பூச்சி. 1. மாங்கொட்டையில் இருக்கும் பருப்பை பொடி செய்து வெதுவெதுப்பான தண்ணீருடன் சேர்த்து அருந்தினால் வயிற்றுப்பூச்சிகள் அழிந்துவிடும். 2. மாங்கொட்டை பொடியை
நீராகாரத்துடன் சேர்த்து கலந்து குடிக்கலாம். 3. மாம்பழத்தோலை தண்ணீருடன் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி அதை சாப்பிட்ட பின் அருந்தினாலும் வயிற்றுப்பூச்சிகள் சாகும். ஆஸ்துமா. அடுத்த குறிப்பு ஆஸ்துமா. தினமும் 5 கிராம் மாங்கொட்டை பொடியை 2 அல்லது 3 முறை தொடர்ந்து சாப்பிட்டால் ஆஸ்துமா நோய் குணமாகும். அடுத்த குறிப்பு அதிலே பார்த்தீங்கன்னா மண் சாப்பிடும் குழந்தைகளுக்கு. 1. கால்சியம் குறைபாட்டால் மண்ணை சாப்பிடும் குழந்தைகளுக்கு மாங்கொட்டை பொடியுடன் சுத்தமான தண்ணீர் சேர்த்து கொடுக்கலாம். 2. மாங்கொட்டை பருப்பை நறுக்கி சிறு துண்டுகளாக்கி பாக்கு போல் சாப்பிட கொடுக்கலாம். அடுத்த குறிப்பு விஷக்கடி. மாங்கொட்டையை தண்ணீர் விட்டு உரசி அந்த கலவையை தேள், வண்டு, பூரான், வெறிநாய், குரங்கு போன்றவை கடித்த கடிவாயில் தடவினால் எரிச்சலும் வலியும் குறையும். எக்ஸ்கியூஸ் மீ. 2. ஆம்சூர் என்றழைக்கப்படும் காய வைத்த மாங்காய் பொடியை தண்ணீரில் குழைத்து தடவினால் சிலந்தி கடி குணமாகும். அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா உடல் வலிமைக்கு. 1. ஆம்சூர் பொடியை சுத்தமான தேனில் குழைத்து தினமும் 2 வேளை சாப்பிட்டால் சத்து குறைவால் நோஞ்சானான குழந்தைகள் குணமாகும். 2. இந்த குழந்தைகளுக்கு மாம்பழத்தை சாப்பிட கொடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல். மாமர வேரை அரைத்து அதை உள்ளங்கை, கைகள் மற்றும் பாதங்களில் தடவினால் காய்ச்சல் குறையும். அடுத்த குறிப்பு காலரா. பசுமையான மாமர இலைகளை 1 டம்ளர் தண்ணீரில் நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி அருந்தினால் காலரா நோய் குணமாகும். உடனடி நிவாரணம் பெற தினமும் 2 வேளை குடிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா காசநோய், டிபி. 1 கோப்பை மாம்பழச்சாறுடன் 50 கிராம் தேன் கலந்து 1 நாளைக்கு 2 வேளை குடிக்க காசநோய் குணமாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா வேனல் கட்டி. மாங்காய் வறுத்து அல்லது அவித்து எடுத்துக்கொண்டு அத்துடன் பனங்கற்கண்டு, மல்லி, உப்பு, மிளகுத்தூள் இவற்றை தண்ணீரில் கரைத்து 1 நாளைக்கு 3 அல்லது 4 முறை குடித்து வந்தால் வெயிலால் ஏற்பட்ட சோர்வு நீங்கும். இதனை தினமும் தொடர்ந்து பருகினால் சூட்டு வலிகள் குணமாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா தீப்புண். 1. மா இலைகளை காய வைத்து தீயில் சுட்டு அந்த சாம்பலை பாதிக்கப்பட்ட பகுதியின் மீது தடவினால் புண் விரைவில் ஆறும். 2. மாங்கொட்டையில் உள்ள பருப்பை உரசி அந்த பொடியை பாதிக்கப்பட்ட பகுதியில் தடவினாலும் நல்ல பயன்கள் கிடைக்கும். மக்களே, இன்று இந்த மாம்பழத்தோட மாங்காயை பற்றியும் மா இலைகள், மாப்பட்டை போன்றவற்றை, அது இல்லாமல் மாங்கொட்டை உள்ள இருக்கிற அந்த பருப்பு ஆகியவற்றால் கிடைக்க போகின்ற பல நன்மைகளை அனைவருக்கும் அறிந்திருப்பீர்கள். அடியன் படித்தது மட்டும் இல்லாமல் இது அனைவருக்கும் சென்று அடைய வேண்டும் என்றதுக்காகவே இந்த காணொளி. இதை நான் அப்படியே படிச்சுட்டு உங்களுக்கு அப்படியே சரளமாக அப்படியே பேசியே உங்களுக்கு தெரிவிச்சிருப்பேன். ஆனால் அதில் உள்ள மாதிரியே உங்களுக்கு அதை படித்து சொல்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால் இந்த காணொலியை மிகவும் அனைவருக்கும் பிடித்திருக்கும்ன்றதை நினைக்கிறேன். நீங்களும் கமெண்ட்டில் எழுதுங்க. அனைவரும் நலமாக, சுகமாக, இன்பமாக நீடூடி வாழ வேண்டும் என்றது அடியனின் ஆசை. எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய. ஓம் சக்தி தாயே பராசக்தி. வெற்றிவேல் முருகனுக்கு
அரோகரா அரோகரா